குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. பட் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பால் இல்லை டாக்டர், பால் பத்தலை, கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு என்ன ரீசன் நான் நினைப்பேன்னா, ஒரு 2 முக்கியமான காரணம். ஒன்று வந்து இந்த பால் சுரக்கிறதுக்கு முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொலாக்டின், ஆக்சிடோசின் அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எப்போ அம்மாவுக்கு நல்லா சுரக்கும் அப்படின்னா, மதர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஒரு ஆன்சைட்டி இல்லாமல், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். ஸோ ஒரு அம்மா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு யார் பொறுப்பு? சுற்றி உள்ளவங்க தான் பொறுப்பு. நான் பொதுவாக என்ன வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு தான் சொல்வேன். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் நல்ல தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஒய்ஃபை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை அழுதுச்சுன்னா, குழந்தை அழுவுது, பால் பத்தலை, உடனே பவுடர் பால் கொடு, பாட்டில் பால் கொடுன்னு சொன்னோன்னே அம்மாவுக்கு பயம் வந்துடும். ஷி வில் லூஸ் ஹர் கான்ஃபிடென்ஸ். அதுவும் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு தெரிந்த ஒரே செய்கை அழுக மட்டும்தான். குழந்தைக்கு சிரிக்க தெரியாது, பேச தெரியாது, பாட தெரியாது. எல்லா உணர்ச்சியும் அழுகையாக தான் வரும். யூரின் போனால் அழுவாங்க, மோஷன் போனால் அழுவாங்க, எல்லாத்துக்கும் குழந்தைங்க அழுவாங்க. அம்மாவோட வயிற்றில் 10 மாதம் இருந்த வரைக்கும் அது ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இரைச்சல், ஒளி, வைப்ரேஷன் எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம் ஃபார் தெம். அதனால் குழந்தைங்க எல்லா எக்ஸ்ப்ரெஷனையும் அவங்க அழுகையாக தான் காட்டுவாங்க. அதனால் தவறாக குழந்தை பசிக்காக மட்டும்தான் அழுவுது அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம்.